ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். துபாய் அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், இந்த தாக்குதல் தொடர்பான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? துபாய் நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. ட்ரோன் மூலமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய பல அமெரிக்க தூதரகங்களின் மீது ஈரான் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருகிறது. கடந்த 2 நாட்களாக சவுதி, அதே போல குவைத், ரியாத் உள்ளிட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்திய ஈரான் இன்று துபாய் நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தின் மீதும் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. தாக்குதலினுடைய அளவு என்பது மிக பெரிதாக இல்லை, மிக மிதமான அளவிலேயே இருக்கிறது. இதன் காரணமாக தூதரகம் அமைந்திருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தின் பகுதியிலிருந்து தீ பிழம்புகளும் கரும்புகையும் வெளியேறியதை கண்டு ஏராளமான பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர். இந்த தாக்குதலை தொடர்ந்து ஏற்பட்ட தீ உடனடியாக அணைக்கப்பட்டதாக அமெரிக்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தூதரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாகன நிறுத்துமிடத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. இதில் யாருக்கும் எந்த விதமான காயம் எதுவும் ஏற்படவில்லை என்று அமெரிக்கா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொடர்ந்து வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரான் தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது. ஈரான் நடத்தக்கூடிய இந்த பதில் தாக்குதலில் அமெரிக்க நாட்டை சார்ந்த பல தளங்கள் கணிசமான அளவில் சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவிற்கு பெரிய அளவில் உயிர் சேதம் ஏற்படவில்லை என்றாலும் கணிசமான அளவுக்கு பொருட்சேதம் ஏற்பட்டிருப்பதாகவே வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவற்றையெல்லாம் அமெரிக்காவே எதிர்பார்க்கவில்லை. அமெரிக்கா எதிர்பார்க்காத அளவுக்கு ஈரான் தன்னுடைய பதில் தாக்குதலை தொடர்ந்து வருவதாக சர்வதேச நிபுணர்கள் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வருகிறார்கள். அதே சமயம் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் என்ன ஆனது என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஈரான் பதில் தாக்குதலை தொடுத்தாலும் இஸ்ரேலை பொறுத்தவரை ஈரான் ஏவக்கூடிய பல ஏவுகணைகள் தொடர்ந்து வானிலேயே இடைமறித்து தாக்கி அளிக்கிறது. ஆனால் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நாட்டை சார்ந்த இத்தகைய தளங்கள் எல்லாம் தொடர்ந்து ஈரானுடைய தாக்குதலுக்கு ஆகி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பினுடைய அந்த திறன் குறித்த கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.